ஆடுற, நீ அதுக்கு ஏத்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோ. என்னால ஃபாலோ பண்ண முடியாது. உனக்கு வேணா அசையாம நின்னு ஆடு. என்னமோ பண்ணி தொலை. 3 2 1 சொல்லு. இது வேற. 3 2 1. இது வேற. சீ, இவளை பார்க்க கூடாதுன்னு என் கண்ணாடி வேற சலிக்கும். முடிஞ்சிச்சு. என்னடி இப்படி எடுத்து வச்சிருக்க? சாங் ஏத்த மாதிரி கொஞ்சம் ஆட்டி எடுக்க வேண்டியதானே? நீ பீட்டுக்கு ஏத்த மாதிரி ஆட வேண்டியதானே? உன்கிட்ட போய் வீடியோ எடுக்க சொன்ன பாரு. என்ன எல்லாம் அங்க இருக்கு பாரு. என்னது? செருப்பு எடுத்து அடிச்சுக்கோ. நான் எதுக்குடி அடிச்சுக்கணும்? நீ போய் அடிச்சுக்கடி. சோடா புட்டி. யார் பத்தி நீ சோடா புட்டிங்கற? பொடி டிப்பி டிப்பி. என் பேர் டிப்பி டிப்பி இல்ல, சிப்பு சிப்பி. ஏய் சண்டை போடாதீங்க, நிறுத்துங்க. இன்னைக்கு உன்ன ஏய் அடியே. ஏய் நிறுத்துங்க. விட்ரி. ஓடி. நிறுத்துங்க. இன்னைக்கு உன்னை நிறுத்துங்கடி. ஓடி. ஏய் ஐயோ கையடி. நிறுத்துடி. என்னடி அடிச்சிட்ட நீ? நிறுத்துங்க. நிறுத்துங்க. ஏங்க நிப்பாட்டாதீங்க. பொம்பளைங்க சண்டை போறதுல செம ஃபன்னா இருக்கும். அடிச்சுக்கிட்டு விடுங்க. நல்லா இருக்கும். ஏய் அப்பல இருந்து நிறுத்த சொல்லிட்டு இருக்கல. கண்ட கிட்டலாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. நம்மள இல்ல, அவங்க நம்மள தான் சொல்றாங்க. டேய் எனக்கும் தெரியும்டா பால் டப்பி. நான் எப்படி கண்டுக்காத மாதிரி இருக்கேன் அதே மாதிரி நீயும் கண்டுக்காத மாதிரி இரு. இல்லனா நாயின் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சரியா? ஏன் நிறுத்தி விட்ட நீலவேணி? அடிச்சுக்க ஆரம்பிங்க. ஏய் போடா. பாஸ் பாஸ், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் போய் அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க கேரி ஆன் பண்ணுங்க. கம் ஆன் गर्ल्स கம் ஆன். அண்ணே 5 ரூபாய் பெட். மஞ்சள் டி-ஷர்ட் தான் ஜெயிக்குது. இல்ல இல்ல 10 ரூபாய் பெட். ப்ளூ டி-ஷர்ட் தான். கம் ஆன். அப்பா ஹலோ. ஊர்ல யாரும் மண்டை போட்டாங்களா? அது இல்லடி, ஊர்ல இருந்து என் சித்தி பையன் வரானா. அவ்வளவுதானே? அதுக்கு எதுக்கு நீ இப்படி ஷாக் ஆவற? ஐயோ, அவன் என்னையும் நான் தங்கி இருக்கிற இடத்தையும் பார்க்க வரானா. வரட்டும், அவ்வளவுதானே. வந்தா வந்துட்டு போறான். அரலூசுங்கெல்லாம் இங்க இருக்கும்போது உன் தம்பி பார்க்க வரக்கூடாதா என்ன? ஏய் ஓ லூசா நீங்க? நான் இங்க கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேன்னு சொல்லி வச்சிருக்கேன். இப்போ அவன் வந்து பார்த்து இங்க பசங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தான்னு வச்சுக்கோ, எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிடுவான். சொல்லி எங்க அப்பா இங்க வந்து என்ன தரத்தரன்னு இழுத்துட்டு போய் வெளியே போட்டுருவாங்க. நான் சொல்றேன், அவ்வளவுதானே. இழுத்துட்டு போறாங்க. ஏ சோடா குட்டி, அப்படியே விட்டேன்னு வச்சுக்கேன். பேசணுமேன்னு பேசிட்டு இருக்காத. ஹே, அவளை விடுறி. உன் தம்பிக்கு இங்க அட்ரஸ் கொடுக்காத. அவனை வெளியில வச்சு மீட் பண்ணிக்கோ. ஏய் நான் எங்கடி குடுக்கறது? எங்க அப்பா கிட்ட அவன் ஆல்ரெடி வாங்கிட்டானாமா. எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க இங்க வந்துட்டு இருக்கானா. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வர்றவன் இங்க வந்து உன்னை பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆக போறான். அவன் தாண்டி கால் பண்றான். ஹலோ ஏகோ, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஹாஸ்டல் விட்டு வெளிய வரியா? வெளிய? ஏய் நானே இந்த ஹாஸ்டல்ல சேர்த்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என்ன வெளிய வர சொல்ற? ஐயோ, வெளிய வான்னு சொன்னது அந்த வெளிய கிடையாது. கொஞ்சம் வெளிய வந்து எட்டி பாருன்னு சொன்னேன். சரி தம்பி, இதோ வந்துட்டேன். என்னாச்சு? வாங்க போய் பாப்போம். இப்படி டேய் ஏக்கா நான் வரட்டா? நானே வரேன். நீ வராத. அக்கா ஏக்கா, இதெல்லாம் உனக்கு தேவையா? அப்பா தாங்க சொல்லி அமிச்சாரு. சென்னைக்கு போய் நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி இருக்கணும்னு. ஓ அதுக்குன்னு உன் மூக்கு மேல நீயே விரல வச்சுப்பியா? யார் மூக்கு மேல யார் விரல வைக்கணும்னு யாருமே சொல்லக்கா. அதை நானே வச்சுக்கிட்டேன். சரி, ஆமா யார் இந்த 2 பேரும்? அது ஷில்பா. அடேங்கப்பா. அடேங்கப்பா இல்ல, ஷில்பா. இது சௌந்தர்யா. பாக்க நம்ம பக்கத்துக்கிட்ட ஆயா மாதிரி இருக்கா. சரி எதுக்கு இங்க வந்த? அதே ஊர்ல இந்த வேலைக்கு போக மாட்டேன் திட்டிட்டே இருக்காங்கக்கா. அதுக்குன்னு இங்க வேலை தேடி வந்தியா? சிச்சி சிச்சி, அது காரணமா வச்சு சென்னையை சுத்தி பார்க்க வந்திருக்கேன். சரி பாத்துட்டல, கிளம்பு. நான் தான் ஹாஸ்டல் சுத்தி பார்க்கவே இல்லையே. டேய் சுத்தி பார்க்கிறதுக்கு தானே மியூசியமா? கேர்ள்ஸ் ஹாஸ்டல்டா. நீலாம் இங்க வரக்கூடாது. நீ கிளம்பு. இல்லையே, அப்பா சொன்னாரு சொந்தக்காரங்களாம் வந்தா உள்ள விடுவாங்கன்ட்டு.
அது வந்து என்ன உள்ள பசங்களாம் சுத்திட்டு இருக்காங்க? அவங்க வந்து எதுக்கு வந்திருக்காங்கன்னா ரிப்பேர் ஆயிருக்கும்ல அதெல்லாம் சரி பண்ண வந்திருக்காங்க. என்ன அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கா, நீ தனியா விட்டு வந்துட்ட? இந்த ஊர்ல யாரும் நம்ப கூடாது, வா போய் பாப்போம். வலியா விடு. வாங்கடி மாட்டணும். அடேங்கப்பா, ஹாஸ்டல்ல பங்களாகாரமா இருக்கு. என்னது பங்களா கார்மாவா? மங்களகரமா இருக்குன்னு சொல்ல வந்தேங்க. ஆமாங்க. ரைட்டு. ஆமா, இது ஹாஸ்டல் மாதிரி இல்லையே. உன்னை பார்த்தா கூட தான் மனுஷன் மாதிரி இல்ல. என்னது? இது ஹாஸ்டல் இல்ல, பிஜி. ஓ, இந்த படிச்சுட்டு 2 டிகிரி வாங்குவாங்களே அதானே? வெண்ண அது வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் பிஜி, இது பேயிங் கெஸ்ட் பிஜி. ஓ, ஆமா, யார் இவங்கலாம்? இவங்க ஓ, பாத்ரூம் க்ளீன் பண்றவங்களா? ஆமா ஆமா. நம்மள இவன் பேசினாலே புரியாது, என்ன காத்துல உரையறா. ஆமா, கையில என்ன இந்த பிரஷ் வச்சிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல ப்ரோ, பாத்ரூம் கழுவ அங்க இருந்த பிரஷ் பத்தல, அதான் கையில கிடைச்ச இந்த பிரஷ் வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அது இருக்கட்டும், நடு வீட்டுல பல்ல வேலைக்கு எங்க துப்புவீங்க? மூஞ்சுல இல்லப்பா, அது எதுக்கு மூஞ்சுக்கிட்டு அப்படியே முழுங்கிக்கிட்டாலே சமடஸ்டா இருக்கும்ல, அதான். தாயமா உங்க மூஞ்செல்லாம் பாட்டு நான் எடுக்கணும், நான் பண்ற பார்த்து நீங்க எடுக்கிறீங்களா? வாங்கடே சில்லற இல்ல. இனிமே இது மாதிரி ஆளுங்கள வேலை கேட்காதீங்க. சரி நீ மேல வா, அங்கதான் என் ரூம் இருக்கு. பரவாயில்ல, சென்னைக்கு வந்த உடனே இவ்வளவு சீக்கிரம் மேல வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல. இவங்க கூட போறீல, சீக்கிரம் கீழே வந்துருவோம். போடே ஆளப்பட்டியா, நல்லா குருட்டு பொம்மை இருட்டுல விட்ட மாதிரி. ஆமா, அவங்க 2 பேரும் பேசவே மாட்டாங்க. ரைட், அவங்களுக்கு டைலாக் என்னது? அவங்க பேசினா உனக்கு புரியாதுடா, போடா. ஆமா, இவர் யாரு? இவளோட சித்தப்பா. ஆமா, ஆளுங்க சோகமா இருக்காரு. அது ஒன்றும் இல்லைப்பா, இப்போதான் டிவியில் டீயாக் படம் பார்த்துட்டு வரேன். அச்சோ, அந்த படத்தில் ஒரு கேரக்டர் நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லைப்பா, அதை பார்த்த ஜனங்களோட மனசை நினச்சேன், ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். சித்தப்பையா ஒரு கெட்டப்பா இருக்காரு. அவரோட செட்டப் அவரை விட்டுட்டு போயிடுச்சு, அச்சச்சோ. அதான். பெரியவங்கிட்ட மகையெல்லாம் பேச எத்தனை தடவை சொல்லிக்க மாட்டேன், அறிவில்ல? என்ன அடிக்கிற உன்ன? என்னம்மா, உன் சித்தப்பாவே கை நீட்டி அடிக்க போறியா? உன் சித்தப்பாவுக்கு ஒன்று அடிக்கிறது கூட உரிமை இல்லையா? இரு, உங்க அப்பாட்ட போய் ஒன்று சொல்லி வைக்கிறேன். தல்றி. கம்முன்னு வரான்றால. ஏகோ, இது லேடிஸ் ஹாஸ்டல், பசங்க யாரும் வர கூட சொன்னேன், ஆனா வந்ததுல பார்த்தா ஒரே பசங்களா இருக்காங்க. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாரு. அது வந்துப்பா, என்னதான் இது கேர்ள்ஸ் ஹாஸ்டலா இருந்தாலும் ஏதாவது மாத்துறதுக்கு ரிப்பேர்லாம் பண்ணணும்னா பசங்க தானே வேணும், அதான். ஐயோ வளர்றேனே. ஆமா, இப்போ என்ன மாத்த வந்திருக்காங்க? அவங்களாம் எதுவும் மாத்த மாட்டாங்க, அவங்கெல்லாம் ஒரு மாதிரி எங்களை தான் மாத்தி ஏமாத்துவாங்க. இப்போ என்ன மாத்தி உங்களை ஏமாத்துவாங்க? அவங்க எதை மாத்துவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, ஆனா யார வேணா எங்க வேணா எப்ப வேணா ஏமாத்துவாங்க. சும்மா அறி. அது ஒன்றும் இல்லைப்பா, ஒரு குழாய் மாற்றிட்டு 2 குழாய் மாற்றிட்டேன் அப்படின்னு மாற்றி சொல்லி ஏமாற்றி காசு வாங்குவாங்கல்ல, அதை தான் அவன் மாற்றி சொன்னான். ஏங்க, இவனுங்களாம் குளிச்சா ஒழுங்கா ட்ரெஸ்ஸை கூட மாற்ற தெரியாது, எங்களை போயிட்டு குழாய் மாற்றுவோன்னு சொல்லிட்டு ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் மாற்றாத ஒன்றை மாற்றிட்டு உங்களை மாற்றி ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. நில்லுப்பா, இப்போ என்ன சொல்றாங்க? மாற்றி பேசிக்கிட்டு இருக்க. ஏன் உனக்கு மட்டும் தான் மாற்றி பேச தெரியுமா? நாங்களாம் மாற்றி பேச ஆரம்பிச்சுன்னா ஒருத்தர் இங்கே இருக்க பார்த்துக்கோ. ஹலோ, இவர் என்னதான் மாத்தி பேசினாலும் டைலாக் மாத்தாம பேசுவாரு. நீங்களும் இவர மாதிரியே மாத்தி பேசுறேன்னு நினைச்சு கொடுத்த டைலாக்கையும் மாத்தி தப்பா பேசாதீங்க, புரியுதா? இத்தனை வாட்டி மாத்தி பேசும்போது தெரியுது மாத்தாரு எத்தனை வாட்டி மாத்தி ஏமாத்திருப்பீங்கன்ட்டு. உங்களை ஃபர்ஸ்ட் மாத்துறேன்டா. ஓகோ, இத மாதிரி மாத்தி பேசுறவங்க வேலையை தூக்கிட்டு மாத்தி பேசுறவங்க வேலைக்கு வைக்கா. டேய், இவனை எப்படியாச்சும் மாத்திடுறான். மாத்திடுறவா? சரிப்பா, சொல்லிட்டல, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுரும், நெக்ஸ்ட் டைம் மாத்திடலாம். மாத்துறேன்டா. அண்ணே, அடிக்கிறானே அவன். போ. அக்கா, நான் சுத்தி பார்த்துட்டா? பாரு பாரு.
தம்பி அக்கா. நல்லா பாத்துட்டியா பாத்துட்டேங்க. போலாமா? போலாம். ஆமா ஆமா பேக் எடு. சேட்டா. வராம்பர். ஏன் எல்லாரும் குறுகுறுன்னு பாக்குறாங்க? செஞ்ச வேலைக்கு காசு கொடுக்கலனா உங்க சித்தப்பா இங்க தான் இருக்காரு போல. அவருக்கும் வேலையிலன்னு கேட்டிருந்தாரு, அதான் இங்கே வாங்கிக்கோ. ஆமா நீ வா போலாம். சித்தப்பா கூட்டு போங்க. சித்தப்பா போப்பா. போப்பா. ஆமாண்டி, யார் இந்த பையன்? ஆமாடி, யார் இந்த பையன்? விபிதாவோட தம்பி. நீ தானே விபிதா? ஆமா என் தம்பி. நான் கூட வேற என்னமோ நினைச்சிட்டேன். இவ அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டான். நான் அதுக்கடி செட் ஆக மாட்டேன். ஏய் அதான் அவ செட் ஆக மாட்டேன்னு சொல்றாள, அப்புறம் கேட்டுக்கிட்டு. என்னடி அதுக்குள்ள ஒண்ணு சேர்ந்துட்டீங்க? ஆமா. ஏய் நீ நான் ஏன் கூட நின்னுங்கற? போய் தண்ணி எடுத்து உள்ள போடுறா. சார் நான் மறந்துட்டேன். அம்மாடி தம்பின்ற, ஆனா உன் சாயல் இல்லையே. தம்பி இது யாருன்னா? அக்கா இவர் யாருன்னு நான் சொல்றேன். இந்த ஹாஸ்டலோட செக்யூரிட்டி. கரெக்டா? தம்பி நான் செக்யூரிட்டி இல்ல, வார்டன். ரெண்டு ஒண்ணு தானே? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குப்பா. ஓ என்ன வித்தியாசம் இருக்கு? இதை செய் அதை செய்யு உள்ள இருக்கிறவன் வெளிய இருக்கிறவங்கிட்ட சொன்னா அவன் செக்யூரிட்டி. அதையே வெளிய இருக்கிறவன் உள்ள இருக்கிறவங்கிட்ட சொன்னா அவன் தான்டா வார்டனு. நான் தான்டா இந்த பிஜியோட வார்டனு. அதெல்லாம் இருக்கட்டும், இது லேடிஸ் ஹாஸ்டல் தானே? ஒரே பசங்களா வேலைக்கு வச்சிருக்கீங்க, பொண்ணுங்களை வேலைக்கு வைக்க வேண்டியதானே? என்னது பசங்களை வேலைக்கு வச்சுக்கிறனா? யாரு இது? அதான் உள்ள இருக்காங்களா பசங்களா வேலை செய்யாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு. ஓஹோ இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு வேலை தெரியுமா தெரியாது எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் திட்டு வந்துட்டேனே. நிறைய திட்டிட்டியா? தம்பி எவ்வளவு சீக்கிரம் நீங்க இங்கிருந்து கிளம்புறீங்களோ அவ்வளவு நல்லது உங்களுக்கு. இந்த சென்னைக்காரங்களே இப்படிதான், ஒழுங்கா ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க. வேலை செய்ய தெரியலன்னு சொன்னா அதையும் ஒத்துக்க மாட்டாங்க. சும்மா இருக்க வேண்டிய கிளப்பிக்கிட்டு ஊரா அதெல்லாம் ஒரே டிராபிக், ஒரே கையா முய்யானுக்கிட்டு. எங்க ஊர்ல 1 கிலோமீட்டரா ஒரே நிமிஷத்துல கிராஸ் பண்ணி போயிருவேன். ஆனா இந்த 1 கிலோமீட்டரா 1 மணி நேரம் கிராஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. இதுல இந்த வெயில் வேற. என்ன ஊரோ சே, என்னால முடியவே இல்லை. ஓஹோ தம்பி ஊர்ல என்ன பண்றீங்க? இந்த பக்கத்து ஊர்ல எல்லாம் சின்ன பசங்க இருப்பாங்களா, அவன்கிட்ட நான் தான் பெரியவன் சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பேன். அப்போ இந்த பக்கத்துல எல்லாம் சும்மா ஜாலியா போய் சுனி வச்சு விளாடுவேன். அது மட்டும் இல்லாம இவன் பொண்டாட்டி அவனுக்கு, அவன் பொண்டாட்டி இவனுக்கு கனெக்ஷன் சொல்லி ஊர் ஃபுல்லா பரப்பி விட்டுருவேன். இதெல்லாம் தாண்டி பத்திரத்தை அடகு வச்சு வட்டி விட்டு சம்பாதிப்போம். அடேங்கப்பா தம்பி பெரிய ஆள் போல. தம்பி இதெல்லாம் நீங்க அங்கேயே வச்சீங்க, இங்கெல்லாம் கொண்டு வராதீங்க, சாவடிச்சிருவாங்க. என்னது? இல்லப்பா நீ பெரிய ஆளாகிறியே, உன்னை வச்சு சாதிச்சிருவாங்கன்னு சொன்னேன். சரி ட்ரெயினுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். தம்பி கை கால் பார்த்து வச்சுன்னு போங்க, உடச்சிட போறாங்க. இல்லப்பா இடிச்சிட போறாங்க, அகலமாகறியா அதுக்காக சொன்னேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு தெரியும். வரேன்க்கா, பாய். என்ன வார்டன் வழக்கம் போல விசிட்டா? உங்களுக்கு இதே வேலையா போச்சு, அடிக்கடி வந்து போறீங்க. ஆமா யார் அந்த புது பையன்? புதுசா இருக்கான், நியூ ஜாயினா? நான் வார்டன், எங்களுக்கே ஆல்ரெடி இடம் பத்தல, இதுல இவன் வேறையா? ஆமா பொண்ணுங்களா எதுக்கு இங்க நிக்கிறாங்க? நான் வார்டன், எங்க பசங்க கூட பஞ்சாயத்து எழுதிட்டீங்களா? சரி அதை விடுங்க, நான் சொல்ல வந்த மறந்துட்டேன். இது சமையல் சமைச்சிங்கல்ல, சுத்தமா உப்பே இல்ல. பசங்களா சாப்பிட்டு தூர் துப்பிட்டாங்க. இத பொண்ணுங்களா எப்படி சாப்பிட்டாங்கன்னே தெரியல, சுத்த சொரண கட்டவங்களா இருக்காங்க. ஐயோ ஐயோ. ஓ எனக்கு எல்லாம் இப்பதான் புரியுது. நல்லா பொய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க. ஊர்ல பசங்க படிக்கிற காலேஜ் கூட போகாத நீ இங்க பசங்களோட ஒன்னா தங்கிருக்கியா? இரு உன்னை பத்தி வீட்டுல பெருப்பாட சொல்லி உன்னை என்ன பண்ற மட்டும் பாரு. உனக்கு முடிச்சு எல்லாமே. வார்டன் இப்ப என்னாச்சு? நான் எதுவும் தப்பா பேசிட்டேனா? எதுக்கு இப்படி கோச்சிட்டு போறான்? நான் எதுவும் தப்பு பண்ணலையே. டேய் அவன் யாரு ஃபர்ஸ்ட்? உன்னெல்லாம் பேச விட்டதே தப்புடா. நான் சிங்கில உள்ள வந்து குடும்பத்துல கும்மி அடிச்சு போயிட்டே இருப்பேன். இல்ல புரியல. புரியல புண்ணாக்கலனே. உன்னெல்லாம் கீழே பாரு, அங்க எது இருக்குது பாரு, நல்லா குஞ்சு பாரு. வார்டன் அது ஏதோ மொசக்கி தரேன்னு நினைக்கிறேன். நசிக்கிறேன். ஐயோ